வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களே, நாம் ஒரு தொடர் குடும்ப அமைதிக்கான சிந்தனையை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நம்முடைய சிந்தனையில ஒரு சிறு மாற்றம். வருகின்ற 23ஆம் தேதி பௌர்ணமி தினம். அந்த தினத்திலே நமக்கு 9 மைய தியானத்தினுடைய தீட்சையை நாம் வழங்க இருக்கிறோம். அதன் அடிப்படையிலே உங்களுக்கு அந்த 9 மைய தியானத்திற்கான விளக்கம் குறைந்தது ஒரு 4-5 மணி நேரமாவது அதை பற்றி நம்ம பேசணும். இன்னைக்கு அதை நம்ம தொடங்கிடலாம். அதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்தடுத்த வகுப்புகளில் சிறப்பாக எடுத்து செல்வோம். 23ஆம் தேதி பௌர்ணமி. அந்த தினத்திலே நாம சித்திரை பௌர்ணமி, மிக பிரசித்தி பெற்ற சக்திமிக்க ஒரு பௌர்ணமி. குறிப்பாக நம்ம கர்ம வினைகளை போக்கக்கூடிய, மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பௌர்ணமின்னு கூட அந்த பௌர்ணமிக்கு சிறப்பு இருக்கு. அதனோடு இணைந்து நம்முடைய தியான ஆற்றலும் ஒன்றிணையும் போது, குறிப்பாக 9 மைய தியானம் ஒரு முழுமையான தியானம் அப்படின்னு சொல்லலாம் 9 மைய தியானத்தை. ஏன்னா நம்ம உடலுக்குள்ள இருக்கிற 7 மையங்கள், உடல் கடந்த 2 மையங்கள், அதாவது நம்ம ஆகினை, சாந்தி, துரியம், துரியாதீதம் என்ற 4 தியானங்களும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு தியானம் 9 மைய தியானம். இதுல பஞ்சபூத மையங்களும் பஞ்சபூத சக்திக்கான விஷயங்களும் நாம் இதுல இணைக்கிறோம். அது கூட நவக்கோள்களுக்கான ஒரு ஆற்றலும் இந்த தியானத்துல நம்ம கூட இணையுது. பஞ்சபூதங்களிலே, பஞ்சபூத மையங்களிலே நாம தியானிக்க போறோம். அப்ப அது நம்முடைய பஞ்சேந்திரியங்களையும் சக்திப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இருக்கிறது. அப்ப இந்த தியானம் ஆகினை, சாந்தி, துரியம், துரியாதீதம், பஞ்சேந்திரியம், பஞ்சபூத நவர்தவம் என்று கிட்டத்தட்ட ஒரு 6 தியானங்கள் ஒன்றாக செய்தால் உங்களுக்கு எவ்வளவு ஒரு நன்மை வருமோ அவ்வளவு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தியானம். குறிப்பாக இந்த தியானத்தினுடைய மாபெரும் சிறப்பு என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நாளமில்லா சுரப்பிகளையும் சிறப்பாக இயங்கச் செய்து, அதனுடைய ஹார்மோன்ஸ் சுரப்புகள் அனைத்தையும் சீராக கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்ட ஒரு தியானமா இருக்கிறதுனால, இது நம்ம உடல்ல இருக்கிற எல்லா நோய்களையும், மனதில் இருக்கிற எல்லா துன்பங்களையும் போக்கக்கூடிய ஒரு தியானம். இந்த தியானத்தினுடைய மையத்தை பற்றி நம்ம பேசுறப்ப ஒவ்வொன்றாக நம்ம பேச போறோம். ஒரு நாளைக்கு குறைந்தது 2 மையங்களையாவது பேசணும். அப்பதான் உங்களுக்கு அந்த 23க்குள்ள மற்ற எல்லா விஷயத்தையும் கவர் பண்ண முடியும். சரி,
அப்போ இந்த தியானத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உடலுக்குள்ள இருக்கிற மையங்கள் அப்படின்னா 7 மையங்கள். சரியானுங்களா? இந்த 7 மையத்துல மூலாதாரம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். மூலாதார மையம் நம்முடைய சாந்தி யோகம் செய்யக்கூடிய மையம். அதற்கு மேல தொப்புல இருந்து 4 இன்ச் கீழ் இருக்கிற மையம் சுவாதிஷ்டான மையம். தொப்புள் மையம் அப்படிங்கிறது மணிப்பூரக மையம். தொப்புள் ஆக்சுவலா ஒரு மையம். அதற்கு மேல நம்ம ஹிருதயத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய மையம் அநாகத மையம். தொண்டையிலிருந்து 4 இன்ச்சு கீழே இருக்கிற மையம் வந்து அநாகத மையம். தொண்டை பகுதி மையம் விசுக்தி மையம். அதற்கு மேல நெற்றிக்கண் என்கின்ற ஆக்கினை மையம், தலை உச்சி என்கின்ற துரிய மையம். இப்போ மூலாதாரம் ஆக்கினை துரியம் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை பற்றி நிறைய விளக்கங்களும் நாம வந்து பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு காமனா இந்த 9 மைய தியானத்தினுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சுட்டு அடுத்த வகுப்புகள்ல உங்களுக்கு குறிப்பாக அந்த சுவாதிஷ்டான மணிப்பூரக அநாகத விசுக்தி இந்த 4 மையங்களோட விவரத்தை உங்களுக்கு ஆழமாக சொல்லணும். ஏன்னா அந்த 4 மையங்கள்ல நம்ம புதிதாக சக்தி ஊட்டி தியானத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். சரிங்களா? சரி, அப்போ உடலுக்குள்ள 7 மையங்கள். உடலை கடந்து நாம துரியாதீதத்துல செய்து கொண்டிருக்கிற சக்தி களம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச மையம், சிவக்களம் என்று சொல்லக்கூடிய சுத்த வெளி, இந்த இரண்டுமே இதற்குள்ள இணைந்து வருது. அதாவது கீழே மூலாதாரத்துல தொடங்கி இந்த தியானம் எப்படி வரும்னா, மூலாதாரத்துல தொடங்கி மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம், அப்புறம் மணிப்பூரகம், அப்புறம் அநாகதம், அப்புறம் விசுக்தி, அப்புறம் ஆக்கினை, அப்புறம் துரியம், அப்புறம் இந்த துரியாதீதத்துக்கு செல்வது போல இந்த தியானம் செல்லும். அதனாலதான் நான் சொன்னேன் அந்த தியானத்தையும் இணைத்த ஒரு தியானம் எப்படின்னு நான் சொன்னேன். நம்ம உடலுக்குள்ள இருக்கிற 7 மையங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன்மீகத்துல. இதை தொடாம யாரும் ஆன்மீகத்தை வந்து பேச முடியாது. இந்த 7 மையங்கள் அதை தான் 7 கடல் 7 மலை தாண்டி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய அந்த கதைகள் எல்லாம் வரும். சரியானுங்களா? 7 மலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? திருப்பதி கூட 7 மலையான்னு சொல்றான். அப்ப 7 மலை அப்படிங்கிறது புறத்தில் இருக்கிற மலை அல்ல. நம்ம உடலுக்குள்ள இருக்கிற அந்த சக்கரங்களை தான் 7 மலை 7 கடல் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 7 மையங்களுக்கு மிக மிக ஒரு சக்தி உண்டு. அதை வந்து சப்த லோகங்கள் 7 லோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 உலகங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. 7 திரைகள் வள்ளலாருடைய அந்த தைப்பூச திருநாளிலே அந்த தீப தரிசனம் ஜோதி தரிசனத்துல 7 திரைகளை விளக்குவாங்க. அதாவது நம்முடைய குண்டலினி சக்தி அந்த 7 மையங்களையும் கடந்து சென்றால் இறைவனை காணும், இறைவனோடு இணையும், முக்தி அடையும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக வள்ளற் பெருமான் என்ன பண்ணியிருக்காரு, அந்த 7 திரைகள் 7 மையங்களை கடந்து நம்ம பயணித்தால் அந்த ஜோதியை, ஆத்ம ஜோதியை, இறை ஜோதியை நம்ம காண முடியுங்கிறத 7 திரைகளாக நமக்கு காமிச்சிருக்காங்க. சப்த பூமி என்று சொல்லுவாங்க. சில இடங்கள்ல சப்த பூமி என்று இந்த சக்கரங்களை சொல்லுவாங்க. இந்த 7 சக்கரங்களுக்கு ஞான சக்கரங்கள் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆற்றலை, நல்ல இந்த வார்த்தை புரிஞ்சுக்கோங்க, பிரபஞ்ச ஆற்றலை, பிரபஞ்ச அறிவை நமக்கு உள்ள ஈர்த்து கொடுக்கக்கூடியது இந்த சக்கரங்கள். இந்த சக்கரங்களோட மிக முக்கியமான வேலை என்னன்னா, இப்போ நீங்க எக்ஸாஸ்ட் ஃபேன் பார்த்துருப்பீங்க இல்லையா? எக்ஸாஸ்ட் ஃபேன், இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் என்ன பண்ணோம்னா உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற வெப்பத்தை அல்ல இருக்கிற ஒரு ஸ்மெல் வாசத்தை வெளியே தள்ளும் இல்லையா? இப்ப அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனை உள்பக்கம் திருப்பி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய வீடுகள்ல அப்படி வச்சிருப்பாங்க. குறிப்பா இந்த வெயில் காலத்திற்கு அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனை திருப்பி வச்சிருப்பாங்க. இல்லாட்டி எக்ஸாஸ்ட் ஃபேன்லயே 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு அந்த பக்கம் தள்ளும், இன்னொன்னு உள்ள உள்பக்கம் தள்ளும்.
இப்போ எக்ஸாஸ்ட் ஃபேன் உள்பக்கம் பார்த்த மாதிரி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணும், இந்த வெளிப்புறத்தில் இருக்கிற காற்றை சரிங்களா உள்ளே தள்ளும். அது போல நம்முடைய சக்கரங்கள் இந்த பிரபஞ்ச சக்தியை நம் உடலுக்குள்ளே தள்ளக்கூடிய சக்தி வாய்ந்தவை. நான் இதுல உங்களுக்கு பிராணிக் ஹீலிங்லயும் சில நுட்பங்களையும் நான் இதுல வந்து உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா பிராணிக் ஹீலிங் டோட்டல் பேஸ்டு ஆன் இந்த சக்கராஸ் தான். ஹோல் வந்து அந்த டோட்டல் சிஸ்டமே வந்து இந்த சக்கராஸ் பேஸ்ல தான் இருக்கு. இப்ப மகரிஷி இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் நமக்கு இந்த 9 மைய தியானத்தை கொடுக்குறாங்க. ஆக்சுவலா நம்ம முன்னோர்கள் இந்த 9 மைய தியானத்தின்படி தான் வந்து பயிற்சி செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா நான் ஆரம்ப காலத்துல சொன்னபோது தியானம் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா எடுத்தனையும் நாம கொடுக்குற மாதிரி ஆக்ஞை துணியம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எந்த மார்க்கத்தில் நீங்க போனாலும் முதல்ல மூலாதாரத்துலதான் தொடங்குவாங்க. மூலாதாரத்திலிருந்து அந்த குண்டலினி சக்தியை மேல 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 உயர்த்தி உயர்த்தி கூட்டிட்டு வருவாங்க. அப்படி உயர்த்தி வரும்போது ஒவ்வொரு மையத்திற்கும் 2 ஆண்டுகள், அதனாலதான் குறைந்தது 12 ஆண்டுகளாவது அவர்கள் அந்த தியான யோகத்தில் ஈடுபடும் போதுதான் அந்த உயர்ந்த நிலையை, சகசிராதார நிலையை அவங்களால வந்து அடைய முடியுங்கிறது நம்ம முன்னோர்கள் வகுத்த நெறி. அப்போ அந்த மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு மையமாக அந்த சக்கரங்களை இயக்கும் போது அது இந்த சக்கரங்கள் வந்து சாதாரண மனிதனுக்கு எப்பவுமே சரியாக இயங்காது. ஏன்னா மனிதன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த சக்கரங்களும் பாதிக்கப்பட்டிருக்கும். 2 in 1 வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அதாவது மனிதனுடைய மனோநிலை பாதிக்கப்படும் போது சக்கரங்கள் பாதிக்கப்படும், சக்கரங்கள் பாதிக்கப்படும் போது மனோநிலையும் பாதிக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நீங்க என்ன சொல்றது, ரொம்ப கவலைப்படுறீங்க அப்படின்னா உங்களோட மணிப்பூரக சக்கரம் பாதிக்கப்படும். மணிப்பூரக சக்கரம் பாதிக்கப்பட்டா உங்களுக்கு நிறைய கவலைகள் வரும். இப்படி சரிங்களா? அப்போ மகரிஷி என்ன பண்றாங்க, இந்த சக்கரங்களை நம்ம சீர் செய்யும் போது சக்கரங்கள்ல நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், சக்கரங்கள்ல சக்தி ஓட்டங்கள்ல நிறைய மாற்றங்கள் இருக்கும், சக்கரங்களுடைய அமைப்புல நிறைய மாற்றங்கள் இருக்கும். அப்ப இந்த தியானத்தை நம்ம முறையா செய்யும் போது அந்த சக்கரங்கள் எல்லாம் சீராக ஆரம்பிச்சிடும், சக்தியாக ஆரம்பிச்சிடும். அந்த சக்கரங்களை வந்து நாம இப்ப என்ன பண்ண போறோம்னா, நாம இது நாள் வரைக்கும் அந்த சக்கரங்களை டைரக்டா எனர்ஜி கொடுத்து 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 கொண்டு போயிட்டோம். ஆனா உங்க பேட்சுக்காக என்ன பண்றோம்னா அந்த சக்கரங்களை கிளன்சிங் பண்ண போறோம், சக்கரங்களை தூய்மை செய்ய போறோம். அதுதான் முதல் முறை நம்ம வந்து நம்ம பயிற்சியில வந்து செய்ய போறோம். இதற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பல வருஷமா நடத்திட்டு இருந்த பயிற்சிகள்ல சக்கரங்களுக்கு ஆற்றல் கொடுக்கிற ஒரு செயலை மட்டும்தான் செஞ்சுட்டே வந்தோம். பட்டு இந்த முறை என்னுடைய சிந்தனையில என்ன இருக்குதுன்னா, அந்த சக்கரங்களை முழுசா தூய்மை பண்ணணும். ஏன்னா பிராணி ஹீலிங்ல என்ன ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, அந்த சக்கரங்கள் தூய்மை செய்யாம நீங்க மெடிடேட் பண்ணிட்டே இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு வந்து மெடிடேஷன்ல ஒரு ஹையர் லெவல் வர்றது டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து சொல்றாங்க. பட் நாம வந்து அதற்கு முன்னாடியே, நான் அது நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கேன், அதுக்கு முன்னாடியே நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இட தூய்மை அருளாற்றல் பாய்ச்சுதல்லே வந்து டோட்டல் சக்ராஸ் வந்து கிளென்சிங் நடக்குது. அது அவங்களுக்கு தெரியாது அந்த விஷயம். பட் இருந்தாலும் நம்ம இன்னும் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரானரியா இந்த பவர்ஃபுல்லா அந்த சக்ராஸ் வேலை செய்யணும். ஏன்னா அந்த சக்ராஸ் வேலை செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃபுக்கு தேவையான எல்லாவற்றையும் அது ஈர்த்து கொண்டாந்து கொடுத்துரும். சரிங்களா? சரி, அப்போ அந்த விதத்துல நாம இந்த சக்ராஸை கிளென்சிங் பண்ணி தூய்மை செய்து அதுக்கப்புறம் ஆற்றல் படுத்த போறோம். சரிங்களா? அது ரொம்ப ஒரு இருக்கோங்க. நீங்க எங்கேயாவது வெளியே கோவில்கள் ஸ்தலங்களுக்கு போறதா இருந்தாலும் தப்பில்லை. அங்க போயிட்டு இந்த 12 to 1:30 மட்டும் பர்ஃபெக்டா ஒரு இடத்துல உட்காந்து ஹெட்ஃபோனை போட்டு உட்காந்து, நீங்க எவ்வளவு பெரிய கோயிலுக்குள்ள போனாலும் சரி. சரிதானுங்களா? அது அந்த கோவிலோட வைப்ரேஷன் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு ஒரு ஆற்றலை வந்து ஏற்படுத்தும். அதனால இப்ப இருந்தே நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. நான் ஏன் 1 வீக்குக்கு முன்னாடியே அதை இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா, இந்த 1 வீக் நீங்க எந்த அளவிற்கு பயிற்சிகளையும் 5 அளவு முறையிலையும் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரிக்டா இருக்க முடியுமோ இருங்க. காயகல்பமா இருக்கட்டும், வித்து சக்தி செலவில்லாம இருக்கிறதா இருக்கட்டும். நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன், தீட்சைன்னு ஒண்ணு கொடுக்குறோம். ஒரு ஹையர் லெவல் தீட்சை மட்டும் இல்லை, நீங்க ஒரு ஹையர் லெவல் பிராக்டிஸ் அல்லது ஒரு பெரிய ஸ்தலங்களுக்கு ஏதாவது போறீங்க அப்படின்னா
அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு வித்து சக்தி செலவு பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த ஆற்றலை நீங்க அபரிமிதமாக உள் வாங்கி கொள்ள முடியும். சரிதானுங்களா? அது உங்களோட சூழலை பொறுத்து அதை நீங்க பண்ணிக்கோங்க. சரி. இதை சிவவாக்கியர் என்ன சொல்வார் அப்படின்னா, அரும்பில்லாத பூ என்று சொல்வார். சரியா? இந்த சக்கராஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் படமெல்லாம் காமிக்கிறேன் அப்புறம். அது அப்படியே ஒரு தாமரை பூ மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருவோட இதழ்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஈரதழ் சக்கரங்கள் தாமரை, மூவிதழ் தாமரை, 1000 இதழ் தாமரை, சகஸ்ராதாரம் எல்லாம் அப்படி சக்கரங்கள் இருக்கு. அப்போ இதற்கு ஞான வாசல் என்று சித்தர்கள் சொல்றாங்க. இந்த 9 மையங்கள்ல 7 மையங்களை ஞான வாசல். முன்னாடி என்ன சொன்னோம்னா ஞான சக்கரம்னு சொன்னோம். இது ஞானத்தை கொடுக்கக்கூடிய வாசல், நல்ல வாசல், ஆன்மீக வாசல், மூல வாசல் என்று சித்தர்கள் பல்வேறு பெயர்களை இந்த சக்கரங்களுக்கு வழங்குறாங்க. யாத்திரை தலங்கள். நம்ம வெளியில யாத்திரை போறோம் இல்லையா? அந்த வெளி யாத்திரை அப்படிங்கிறது சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் சாடுவாங்க, திட்டுவாங்க. சரிங்களா? அதாவது உனக்குள்ள தீர்த்தங்கள் உனக்குள்ளதான் இருக்கு. நீ போய் அந்த வெளியில இருக்கிற தீர்த்தங்களுக்கு போறது வேஸ்ட் அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்துவாங்க. சரிங்களா? அது ரொம்ப அதுக்குள்ள போக வேண்டாம். ஒரே நிமிஷம். சரி. அப்போ அதை யாத்திரை தலங்கள்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம வெளியில யாத்திரை செல்றது முக்கியமல்ல, உங்க உடம்புக்குள்ளே நீங்கள் சென்று அந்த யாத்திரை செய்ய வேண்டும். சரிங்களா? புனிதமான குளங்கள் எல்லாம் உங்க உடலுக்குள்ளே இருக்கிறது. சரி, அதிலே நீங்கள் நீராட வேண்டும் என்று சித்தர்கள் சொல்லுவாங்க. அப்பதான் உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் கழிந்து நீங்கள் ஒரு தூய நிலையை அடைய முடியுங்கிறது சித்தர்களோட மிக முக்கியமான விஷயம். சரி, இந்த சக்கரங்கள் உடலுக்குள்ள சூக்கும சக்தியினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. நம்ம உடலுக்குள்ள உயிராற்றல் இருக்கு. அந்த உயிராற்றல் கண்ணுக்கு தெரியாத சூக்கும சரீரமாக இருக்கிறது. சரி, அந்த சூக்கும சரீரத்தினுடைய செயல்பாடு இந்த சக்கரங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த சூக்கும சக்தியினுடைய செயல்பாடுகள் எல்லாம் தான் இந்த சக்கர அமைப்பாக இருக்கிறது. உடல் முழுக்க 1008 சக்கரங்கள் இருக்கிறதாக ஒரு கணக்கு சொல்றாங்க. நான் பிராணிக் ஹீலிங் படிச்சப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உடம்புக்குள்ள 28,000 சக்கரங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுல 28 சக்கரங்கள் மிக முக்கியமான சக்கரங்கள். அந்த 28ல 21 சக்கரங்கள் துணை சக்கரங்கள், 7 சக்கரங்கள் முதன்மை சக்கரங்கள். பிரைமரி சக்கராஸ்ன்னு சொல்றது 7. அந்த 7 சக்கராவை பேஸ் பண்ணி தான் அடுத்த 21 சக்கரங்களும், அந்த 28ஐ பேஸ் பண்ணி தான் 28,000 சக்கரங்கள் உடம்புக்குள்ள இருக்கு. சரிதாங்களா? இந்த சக்கரங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் அளவெல்லாம் அவங்க குறிப்பிடுவாங்க. நீங்க ஹீலிங் பிராக்டிஸ் போனா தெரியும். நம்ம அந்த அளவுக்கு டெப்தா போக வேண்டாம். பட் நீங்க ஒரு ஐடியாவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 6 இன்ச் இருக்கும். சக்கரம் நல்லா பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா 6 இன்ச்னா உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? அரை அடி. ஸ்கேல்ல 6 இன்ச்சு கணக்குல பாத்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கு 2.5 சென்டிமீட்டர் இருக்கும். 6 இன்ச்சுக்கு கிட்டத்தட்ட 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்குல்ல, சின்ன ஸ்கேல். அந்த அளவுக்கு சுற்றளவுல நம்முடைய சக்கரங்கள் ஃபுல் பவரா இருந்ததுன்னா அந்த அளவுக்கு இருக்கும். இன்னும் மெடிடேட் பண்ண அந்த சக்கரங்களுடைய அளவு அதிகரிக்கும். சரி, அந்த சக்கராஸ் எல்லாம் செக் பண்ண முடியும். நீங்க ஹீலிங் வகுப்புக்கு போனீங்கன்னா உங்களோட சக்கராவை செக் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. அடுத்தவங்களோட சக்கராவை செக் பண்றதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. உங்க சக்கராவை கிளீன் பண்றதுக்கு, எனர்ஜி பண்றதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்தவங்களோட சக்கராவை கிளீன் பண்ணலாம், எனர்ஜி பண்ணலாம். அதன் மூலமாக உடல் மன நோய்களை போக்கலாம். சரிதானுங்களா? ஆனா இந்த 9 மைய தியானமே நமக்கு போதுமானது. நம்ம எங்கேயும் போய் எதையும் போய் கத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் நீங்க விருப்பம் இருந்தா கத்துக்கோங்க, தவறு இல்லை. அது கொஞ்சம் காஸ்ட்லி அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால நான் அதை பத்தி பெருசா சொல்றது இல்லை. சரி, ஆனா இந்த 9 மைய தியானம் நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டு வந்தாலே அது டோட்டலா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா சக்கரங்களையும் கிளீன் பண்ணி, அதுக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் வெளியெடுத்து எனர்ஜைஸ் பண்ணி பிரபஞ்ச ஆற்றலை உள்ள ஈர்த்து கொடுத்துரும். சரிங்களா? இந்த சக்கரங்களை பேஸ் பண்ணி தான்
நம்ம முன்னோர்களோட கலைகள் பலது வந்து இருக்கு. வர்மக்கலை, அக்கு பிரஷர், அக்கு பஞ்சர், இதெல்லாமே தொடு சிகிச்சை. இது எல்லாத்துலயுமே வந்து எதை பேஸ் பண்றாங்கன்னா, இந்த சக்கரங்களை தான் பேஸ் பண்ணி டச் பண்றாங்க. அவங்க டச் பண்ற ஒவ்வொரு புள்ளியுமே வந்து சக்கராஸ் பேஸில் இருக்கக்கூடிய புள்ளிகள் தான். சரிதானுங்களா? சரி, இந்த சக்கரங்கள் நம்ம ஆத்ம சக்தியினுடைய மையங்களாக செயல்படுகிறது. குண்டலினி சக்தி உயிர் சக்தியினுடைய மையங்களாகவும் செயல்படுது. நாம குண்டலினி சக்தி உயிர் சக்திங்கிறத பத்தி ஓரளவுக்கு தெளிவு பெற்றிருக்கிறோம். அந்த உயிர் ஆற்றல் நம்ம மூலாதாரத்திலே உற்பத்தி ஆகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ கரண்ட் ஒரு இடத்துல நீர்மின் நிலையத்திலேயோ அனல் மின் நிலையத்திலேயோ அல்லது அணுமின் நிலையத்திலேயோ கரண்ட் உற்பத்தி ஆகுது. அந்த உற்பத்தி ஆகிற கரண்ட் நேரடியா வந்து நம்ம வீட்டுக்கு வர்றதில்லை, இல்லையா? என்ன பண்றாங்க, அங்கிருந்து ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்ம் வச்சு அந்தந்த பகுதிக்கான கரண்ட் வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க, இல்லையா? ஏன்னா அந்த மின் அழுத்தம் வந்து ப்ராப்பரா இருக்கணும், அதிகமா போய் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, குறைவா வந்தாலும் தொந்தரவு ஆகக்கூடாதுங்கிறங்காட்டி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வச்சிருக்காங்க, இல்லையா? உங்களுக்கு தெரியும்ல, அந்த மின்னழுத்தத்தை சமன் பண்ணி எல்லா இடத்துலையும் சப்ளை பண்றதுக்கான ஒரு ஒரு கருவி. அது போல நம்ம உடம்புல மூலாதாரம் தான் நம்முடைய உயிராற்றலினுடைய உற்பத்தி மையம். ஆனா நேரடியாக மூலாதாரத்திலிருந்து உடல் முழுக்க எல்லா பகுதிக்கும் எனர்ஜி சப்ளை பண்ணப்படுறதில்ல. அது என்ன ஆகுது அப்படின்னா, மூலாதாரத்திலிருந்து மேல் மையங்களாக 6 மையங்களை டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி இயற்கை நம்ம உடம்புல செட் பண்ணிருக்கு. அந்த மையங்களை தான் நம்ம சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகத விசுத்தி, ஆகிரி, துரியம் என்று 6 மையங்களை சொல்றோம். இந்த 6 மையங்களுக்குமே வந்து மூலாதாரத்திலிருந்து எனர்ஜி சப்ளை ஆகுது. அதனாலதான் அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மூலாதாரத்துக்கு நம்ம ஏன் அவ்வளவு தூரம் சொல்றோம்னா, மூலாதாரத்திலிருந்து எனர்ஜி அடுத்தடுத்த மையங்களுக்கு வந்து சப்ளை ஆகுது. சரிதானுங்களா? அந்த மையங்களைத்தான் நம்ம குண்டலினி யோக மையங்கள் என்றும் ஆன்ம சக்தி மையங்கள் என்றும் சித்தர்கள் சொல்றாங்க. சரி, சக்கரங்கள் எந்த இடத்துல இருக்குது? இது நிறைய பேருக்கு வந்து டவுட்டு. ஏன்னா ஒரு சிலர் வந்து பின்பக்கம் அந்த சக்கரங்களை காமிச்சிருப்பாங்க, ஒரு சிலர் நம்ம உடலினுடைய முன்பக்கம் அந்த சக்கரங்களை காமிப்பாங்க, ஒரு சிலர் உடலினுடைய மைய பகுதியில சக்கரங்களை காமிப்பாங்க. ஆனா சக்கரங்கள் எங்க இருக்குது அப்படின்னா, நம்முடைய முதுகுத்தண்டுல முதுகெலும்பு இருக்கு பாத்தீங்களா? முதுகுத்தண்டு, முதுகெலும்பு, அந்த முதுகெலும்புக்குள்ள வந்து தண்டு வடம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. நிறைய பேருக்கு தெரியும். நம்ம மூளையிலிருந்து முதுகுத்தண்டு வடியின் வழியாக அந்த தண்டு வடம், ஸ்பைனல் கார்டுன்னு சொல்றோம்ல, அது மேரு தண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த ஸ்பைனல் கார்டு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மனித வாழ்க்கையில. சரிங்களா? ஆக்சுவலா மனிதன் அப்படிங்கிறதுலயே ஒரு பெரும் சிறப்பு தண்டுவடம் தான். உலகத்துல இருக்கிற 84 லட்சம் உயிரினங்கள்ல மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த முதுகுத்தண்டுவோட ஸ்ட்ரைட்டா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால எப்பவுமே நம்ம ஸ்ட்ரைட்டா இருக்கணும், ஸ்ட்ரைட்டா உட்காரணும், ஸ்ட்ரைட்டா நிக்கணும், கூன் போடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த ஏதோ ஒரு படம் கூட, அருந்ததி அப்படின்னு ஒரு படம் வந்தது, நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. அதுல வந்து அந்த அந்த பேயை வந்து அழிக்கிறதுக்கு அவங்களோட முதுகுத்தண்டு தான், அதுலதான் ஆற்றல் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. முதுகுத்தண்டுக்கு ஆக்சுவலா அந்த தண்டுவடத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற தண்டுவடத்துலதான் இந்த சக்கரங்கள் அமைஞ்சிருக்கு. இதை நீங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிதானுங்களா? அந்த 7 சக்கரங்களும் அந்த தண்டுவடத்தில் தான் அமைந்திருக்கிறது. ஆனால் நம்ம முன்பக்கம் தான் தீட்சை கொடுப்போம். உடலினுடைய முன்பகுதி எப்படி நெற்றி பகுதியில தொட்டு தீட்சை கொடுத்தோமோ, மூலாதாரத்துக்கு நம்ம பின்பக்கம் தொட்டு தீட்சை வாங்கியிருப்போம் அல்லது உணர்ந்து செஞ்சிருப்போம். ஆனா இந்த தீட்சை எல்லாமே நமக்கு முன்பக்கத்துல தான் வந்து அந்த புள்ளிகள் வந்து சொல்லப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல நீங்க மையம் பண்ணி தியானம் பண்ணாலே அந்த சக்கரம் வந்து ஆக்டிவேஷன் ஆகும். நம்ம சொல்றது போல சுவிட்ச் இங்க போட்டா லைட் அங்க எரியுது இல்ல, அந்த மாதிரி ஆக்னே டச் பண்ணீங்கன்னா உள்ள இருக்கிற பிட்யூட்ரி வேலை செய்யும், துரியத்தை டச் பண்ணீங்கன்னா உள்ள இருக்கிற பீனியல் வேலை செய்யும். சரிதாங்களா? விசுக்தி தொண்டை குழியில டச் பண்ணீங்கன்னா விசுக்தி வேலை செய்யும். அநாகத மையம், சரிதாங்களா, தைமஸ் கிளாண்ட் வேலை செய்யும். விசுக்தியில தைராய்டு, பேராதைராய்டு கிளாண்ட், தொண்டை பகுதியில் இருக்கிற கிளாண்ட் வந்து தைராய்டு, பேராதைராய்டு. நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற கிளாண்ட் வந்து தைமஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வயிற்றுப்பகுதியில் இருக்கிறது பேன்கிரியாஸ், கணையம் என்று சொல்கிறோம். அது கீழே சுவாதிஷ்டான மையத்திற்கான சுரப்பி வந்து பாத்தீங்கன்னா அட்ரினல் சுரப்பி, அட்ரினல் கிளாண்ட், கிட்னிக்கு மேல இருக்கிறது. அப்புறம் பாலுணர்வு சுரப்பி.
இது இடம் வந்து நீங்க தொடர இடத்திற்கும் அது இருக்கிற இடத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா அட்ரினல் கிளாண்ட் வந்து நம்ம கிட்னிக்கு மேல இருக்கு. பட் அதோட இயக்க மையம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தொப்புல இருந்து 4 அங்குலம் கீழே இருக்குது. அப்ப இந்த இடத்த டச் பண்ணா நீருக்கான மையம் இயங்குறதோட மட்டும் இல்லாம அந்த கிளாண்ட்ஸும் இயங்குறத நம்ம முன்னோர்கள் இந்த சக்தி உயிர் சக்தி ஓட்டத்தின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? சரி, அப்போ இந்த முதுகுத்தண்டுல அந்த சக்கரங்கள் இருக்குதுங்கிறத முதல் புரிஞ்சுக்கோங்க. அந்த முதுகுத்தண்டு அப்படிங்கிறத இதுல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாடிகள் என்ன சொல்லுவாங்கன்னா சுழுமுனை நாடின்னு சொல்லுவாங்க. 3 நாடிகள் முக்கியமான நாடி. 72,000 நாடிகள் இருக்கு. அதுல 3 நாடி மிக முக்கியமான நாடி. இடகலை, பெண்களை, சுழுமுனைன்னு சொல்லுவாங்க. அந்த நாடி சுத்தியில உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி இருப்போம் அதை பத்தி. பட் அந்த சுழுமுனை நாடியில தான் இந்த சக்கரங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. அப்ப எந்த தியானத்தை நீங்க ஆழமா செய்தாலும் சுழுமுனை நாடி இயக்கத்துக்கு வந்துடும். சரி, சுழுமுனை நாடி அல்லது குரு நாடின்னு சொல்லுவாங்க. இந்த சுழுமுனை நாடி குரு நாடி இயக்கத்துக்கு வந்துருச்சுன்னா நம்ம கர்ம வினையினுடைய தாக்கத்திலிருந்து வெளியே வந்துருவோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இடகலை பெண்களை வேலை செய்யும் போது நம்ம அம்மா அப்பாவுடைய கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி செயல் நம்ம செய்துட்டு இருப்போம். அதை கடந்து நாம வரணும் அப்படின்னா அதுக்கு சுழுமுனை ஓப்பன் ஆகணும். அப்ப அந்த சுழுமுனை ஓப்பன் ஆகுறதுக்கான ஒரு இடம் வந்து இந்த மைய சக்கரங்கள் இருக்கிற மையம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப இதுல இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான நுட்பம், இந்த நாளமில்லா சுரப்பிகள், எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ். சரிதானுங்களா? இதுல நாளமுள்ள சுரப்பிகள்னு நம்ம உடம்புல நிறைய இருக்கு, நாளம் இல்லா சுரப்பிகள்னு இருக்கு. அது நாளம் இல்லா சுரப்பிகள், சரி, டக்லஸ் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளம் அப்படின்னா இப்ப ரத்த நாளம்னா ரத்தம் போறதுக்கு ஒரு டியூப் இருக்கு, சரிதானுங்களா? அது மாதிரி இந்த சுரப்பிகளுக்கு நாளங்கள் கிடையாது. அதாவது இந்த சுரப்பி சுரந்து ஒரு பைப் வழியா போய் ஒரு இடத்துக்கு போகும் அப்படின்னு கிடையாது. இந்த சுரப்பி டைரக்டா வந்து ரத்தத்துல தன்னோட சுரப்பை வந்து கலக்கும். புரியுதுங்களா? டைரக்டா கலக்கிறதுனால இதுக்கு வந்து நாளங்கள் கிடையாது, நாளம் இல்லாத சுரப்பிகள். சரி, இந்த சுரப்பி என்ன பண்ணுது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு மிகப்பெரிய நுட்பம். இந்த சுரப்பிகளுக்கு ஒரு பெரிய ஆற்றல் என்ன இருக்குதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஜீவகாந்த ஆற்றலை திணிவுபடுத்தி நம்ம உடலுக்கு தேவையான ரசாயனங்களை அது உற்பத்தி செய்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சுரப்பிகளோட வேலை என்னன்னா, நம்ம உடம்புக்குள்ள அந்த கெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் கொண்டு வந்து இந்த ஹார்மோன்ஸை செக்ரிகேஷன் பண்ணணும், ஹார்மோனை சுரக்க வைக்கணும். சரிங்களா? ஹார்மோன்கள், இன்னொன்று வந்து நொதிகள்னு சொல்லுவோம், என்சைம்ஸ் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிதானுங்களா? அப்ப நம்ம உடம்புக்குள்ள மொத்த செயல்பாடையும் கட்டுப்படுத்துறது வந்து இந்த ரசாயனங்கள் தான். சரிதானுங்களா? இந்த ரசாயன மாற்றங்கள் நிகழும் போதுதான் உடல் ரீதியா மன ரீதியா நிறைய மாற்றத்தை நாம வந்து ஃபீல் பண்றோம். அது இந்த பாடல்ல கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணனான்னு தெரியல. உடலில் நோய் தோன்ற காரணங்கள் 6 அப்படின்னு மகரிஷி சொல்லியிருப்பாங்க. கருமமைப்பு, உணவு வகை, எண்ணம், செய்கை, ககனத்தில் கோள்கள் நிலை, சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகள் மோதல், இவை யாவும், இந்த 6மே மனித உடலில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் ரசாயன மாற்றங்களாக நிகழும். இதிலோர் சக்தி மீறி பெருகி இரத்த சுழல் தடுக்க நோயாய் மாறி பின்னும் அதிகரித்து விட மரணமாகும். ஒரு மனித உடல்ல நோய் ஏற்படுவதற்கு காரணம் 6 காரணங்கள் மகரிஷி சொல்லுவாங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா இன் ஃபியூச்சர் அதை பத்தி பேசுவோம் நம்ம. அந்த 6 காரணங்களும் என்ன செய்யும் அப்படின்னா உடம்புல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்திடும். அந்த ரசாயன மாற்றங்கள் நம்ம உடம்புல ரத்த ஓட்ட, வெப்ப ஓட்ட, காற்றோட்டத்தை சீர்குலைய செய்யும். அந்த சீர்குலைவால நம்ம உடம்புல நோய் ஏற்பட்டு இன்னும் அந்த உச்சகட்டமான நிலைப்பாடு வரும்போது மரணம் சம்பவித்து விடும் சொல்லுவோம். அப்ப நம்ம உடம்புக்குள்ள நீங்க பாருங்க, ஒண்ணும் இல்லை, ஒரு சின்ன கெமிக்கல் தானே. இந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்றாங்க இல்லையா? இப்போ ஒருத்தர் பைத்தியம் பிடிச்சிருச்சு, ரொம்ப அவர் வந்து அக்ரெசிவா ஒர்க் பண்றாரு, எல்லாத்தையும் அடிக்கிறாரு, ஒட்டைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் மேல ஒரு இன்ஜெக்ட் பண்றாங்க இல்லையா? ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஜெக்ஷன், ஒரு 2 ml 3 ml ஒரு மருந்து அவர் உடம்புக்குள்ள போனோன்னையும் அவர் டோட்டல் கான்சியஸ்னஸ் இழந்து அப்படியே விழுகிறாருல்ல. நீங்க யோசித்து பாருங்க.
ஒரு யானை மதம் பிடிக்குது, ஊரையே ஏதாவது துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சின்ன இன்ஜெக்ட் பண்றாங்க அது மேல, அவ்வளோ பெரிய யானை. அந்த 5 மில்லி 10 மில்லி ரசாயனம் மருந்து உள்ள போன உடனே அந்த யானை மயக்கம் போடும். அப்ப நம்ம உடலுக்குள்ள அந்த ரசாயனங்கள் எவ்வளவு வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? அப்ப நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் ரசாயனங்கள் தான். உடல் ஆரோக்கியமின்மைக்கு காரணம் ரசாயன மாற்றங்கள் தான். அப்ப இந்த நாளமில்லா சுரப்பி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜீவகாந்த ஆற்றலை திணிவுபடுத்தி அந்த இடத்துல ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது ஜீவகாந்தம் ரசாயனமாக மாற்றம் பெறும் அப்படின்னு உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஜீவகாந்தம் அப்படின்னு ரசாயனமாக மாற்றம் பெறும். அது உங்களுக்கு உயிரின தன்மாற்றம் வர்றப்ப இன்னும் நான் டெப்தா சொல்றேன். எப்படி ஜீவகாந்தம் ரசாயனமாக மாற்றம் பெறுங்கிறத உங்களுக்கு உயிரின தன்மாற்றம் வர்றப்ப டீப்பா அதை பத்தி பேசுறேன். இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க, ஒரு காந்த ஆற்றலை நீங்க நினைத்தா என்ன ஆற்றலாகவும் மாற்ற முடியும். ஒரு காந்த ஆற்றலை இந்த பிரபஞ்சம் முழுக்க அந்த காந்த ஆற்றல் தான் இருக்கு. அந்த காந்த ஆற்றல் தான் விண்ணாக, காற்றாக, நெருப்பாக, நீராக, நிலமாக, பஞ்சபூதங்களாக, இந்த கோள்களாக, நட்சத்திரங்களாக, எல்லா உயிர்களாகவும் மாற்றி இங்க வந்திருக்கு. இப்ப நீங்களா நானா இருக்கிறது காந்தம் தான். உங்களை என்னை பிரிச்சா காந்தமா மாறிடுங்க. சரி, எப்படி தண்ணியை சூடு பண்ணீங்கன்னா ஆவியா போயிருது இல்ல, அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தையே மொத்தமா காந்தமா மாத்திர முடியும். சரிங்களா? அது நான் உங்களுக்கு இந்த இறை எப்படி உயிர்களாக பிரபஞ்சமாக தன்மாற்றம் பெற்றதுங்கிறத டீப்பா பேசுறேன். இப்போதைக்கு புரிஞ்சுக்க வேண்டியது, அந்த காந்த ஆற்றலை வைத்து கொண்டு நம்ம என்ன வேணா செய்ய முடியும். நம்ம உடலுக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கு. அதுல நம்மளுடைய நாளமில்லா சுரப்பிகளுக்கு ஒரு பெரிய சக்தி என்னன்னா, அந்த காந்த ஆற்றலை ரசாயனமா மாற்றும். காந்த ஆற்றலை திணிவுபடுத்தி ரசாயனமாக மாற்றிடும், நீராக மாற்றும். எப்படி நீர் ஆவியா மேல வருது, அந்த ஆவியை குளிர்ச்சி பண்ணீங்கன்னா தண்ணியா வருது இல்ல, கண்ணுக்கு தெரியாத அந்த நீராவி நீராக மாறுவது போல கண்ணுக்கு தெரியாத காந்த ஆற்றலை ரசாயனமாக மாற்றக்கூடிய சக்தி இந்த நாளமில்லா சுரப்பிகளுக்கு இருக்கு. அதனாலதான் அதுக்கு இவ்வளவு பவர் சொல்றோம் நம்ம. அப்ப அந்த நாளமில்லா சுரப்பிகள், அந்த ஜீவகாந்த ஆற்றல், நம்ம என்ன பண்றோம், தியானம் பண்ணும்போது நம்முடைய மனதை இப்ப நீங்க ஆக்னா சக்கரத்துல குவிக்கிறீங்க. மனம்ங்கிறது என்ன? மனம் என்பது ஒரு ஜீவகாந்த சக்தி. மனம் என்பது ஒரு ஜீவகாந்த சக்தி. மனம் என்னும் புதினமது ஜீவகாந்த அலைதான். நம்ம அதை பத்தி படிச்சிருக்கிறோம். மனம்ங்கிறது ஒரு காந்த அலை. அப்ப அந்த மனதினுடைய ஆற்றலை நீங்க அந்த சக்கரங்களை குவிக்கும் போது அந்த ஆற்றல் திணிவு பெற்று அங்க ரசாயனமாக மாற்றப்படுகிறது. அதனால இதுல பல நோய்கள் குணப்படுத்தப்படும் இந்த தியானம் நீங்க செய்துட்டே வர வர தொடர்ந்து. அப்ப அந்த ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் இதெல்லாம் ப்ராப்பரா சுரக்கும் போது உடம்புக்குள்ள அந்த உயிர் ரசாயனங்கள் ப்ராப்பரா இயங்குறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? இதுதான் இதனுடைய மிக முக்கியமான ஒரு பலன். சரி, இந்த நாளமில்லா சுரப்பிகள் வேலை செய்யறதால வேற என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நாம சாப்பிட்ட உணவு ஜீரணம் ஆகணும் அப்படின்னா இந்த நாளமில்லா சுரப்பிகள் ப்ராப்பரா வேலை செய்யுது. மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க. மெட்டபாலிக் அண்ட் கேட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உடலுக்குள்ள வளர்ச்சிதை மாற்றம். அதே போல நம்ம சாப்பிட்ட உணவு வந்து சத்து பொருளா கன்வெர்ட் ஆகணும். நம்ம நிறைய பேர் நிறைய சாப்பிடுவோம், ஆனா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகாது. சிலர் கொஞ்சமா சாப்பிடுவாங்க, ஆனா அதிகப்படியான ஆற்றலோடு இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, அங்க இருக்கிற அந்த ஹார்மோன்ஸ் வந்து ப்ராப்பரா வந்து சுரக்கணும். அப்போ உணவுப் பொருள் ஜீரணமாகணும். உணவுப் பொருள் ஜீரணம் நல்லா நடக்கணும். சாப்பிட்ட உணவுப் பொருள்ல இருந்து சத்துக்கள் நம்ம உடம்புக்கு சரியா பிரியணும். உடம்புக்குள்ள வளர்ச்சிதை மாற்றம் ப்ராப்பரா நடக்கணும். குறிப்பாக நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரையினுடைய அளவு, உப்பினுடைய அளவு இதெல்லாம் சீரமைப்பா இருக்கணும். சுற்றுப்புற சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடல் வந்து மாறி அமைந்து கொள்ளணும். இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த சுற்றுப்புற சூழலை நம்மளால அடாப்ட் ஆக முடியாது. தியானம் பண்றவங்களுக்கு அந்த தொந்தரவு இருக்காது. இப்ப நிறைய குளிரா இருக்கு சார், நிறைய வெயிலா இருக்கு, சரி இதெல்லாம் நம்ம நிறைய கம்ப்ளைண்ட் பண்றோம் இல்ல, ப்ராப்பரா தியானம் பண்றவங்களுக்கு அது ஒரு பெரிய டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா அந்த சுற்றுப்புற சூழலுக்கு தகுந்த மாதிரி இந்த சக்கரங்கள் நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ளும். குறிப்பாக இப்போ
ஹிமாலயாஸ், இமயமலை போன்ற பனிப்பிரதேசங்கள்ல தியானம் பண்றவங்க மணிப்பூரக சக்கரத்தை அவங்க டியூனிங் நல்லா பண்ணி வச்சிருப்பாங்க. அது அந்த சுயதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள வெப்பநிலையை வந்து மாற்றி அமைத்துக் கொள்ளும். சரிங்களா? அப்ப அந்த நாளமில்லா சுரப்பிகள் வந்து உடலுக்குள்ள பல்வேறு செயல்பாடுகள்ல இணைந்து செயல்பட்டு இருக்கு. இந்த நாளமில்லா சுரப்பிகள் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க்டு, ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்போட இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு உதவி செய்யும். ஒண்ணு பாதிச்சதுன்னா இன்னொன்னு வந்து அந்த இடத்துல வந்து சமன் செய்யும். இப்போ உதாரணத்துக்கு கணையத்துல வரக்கூடிய திரவங்கள், நிறைய கணத்துல நிறைய திரவங்கள் வந்து சேரும். அதை வெளியேற்றுவதற்கு மற்ற 6 சுரப்பிகளும் எனர்ஜி கொடுக்கும். சரிங்களா? இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு அந்த மையங்கள் தனக்குத்தானே உதவி செய்து கொள்ளும். ஒன்றை ஒன்று பாதுகாக்கும், ஒன்றை ஒன்று பராமரிக்கும். சரிதானுங்களா? ஒரு கிளாண்ட் இல்லைன்னா கூட அதுக்கு மற்றொரு கிளாண்ட் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல வேலை செய்யும். சரிங்களா? சரி. அப்போ இதெல்லாம் அந்த நாளமில்லா சுரப்பிகளுடைய சிறப்பு. இப்ப நம்ம உடம்புல உயிராற்றல் சாதாரணமான மக்களுக்கு எங்க வேலை செய்யும்னா மூலாதாரத்துல வேலை செய்யும். அவங்க முழுக்க முழுக்க இந்த உலகாயத வாழ்க்கையில உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இன்னும் உடல் கழிவு, உந்து வேகம், வித்து சக்தியினுடைய செயல்பாடு, பணம் பெருக்கிறது, பொருளாதாரம், இதற்குள்ளேயே அவங்க வாழ்க்கை முழுக்க முழுக்க இருக்கும். இப்போ அவங்க மூலாதார மையத்துல வந்து செயல்பட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆராய்ச்சி செய்யக்கூடிய தன்மை இருக்கிறவங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து மேல எழும்பறக்க ஆரம்பிக்கும். அதிகப்படியான பக்தியில் இருக்கிறவங்களுக்கு மேல எழும்பறக்க ஆரம்பிக்கும். அப்போ மனம், நாம என்ன பண்றோம், நம்ம தியானத்துல மனம் நுண்ணிய நிலைக்கு வரும்போது அந்த ஆற்றல் மிக நுண்ணிய நிலைக்கு வந்து ஒவ்வொரு மையமாக மேல ஏறி வரும். இறுதியா வரக்கூடிய இடத்துக்கு பேருதான் துரியம் என்று சொல்கிறோம். இது ஏன் மேல வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருக்கும். சரிதாங்களா? அதுக்கு நம்ம ஆகினை தியானத்துல உங்களுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்குறோம். இந்த சக்கரங்கள்ல கீழே இருக்கிற மையங்கள் வந்து உலகாயத மையங்கள். கீழே இருக்கிற 3 மையம், மூலாதார, சுவாதிஷ்டான, மணிப்பூரகம், இந்த உலக வாழ்க்கைக்கான மையம். நடுவுல இருக்கிறது அநாகதம். அது உலகத்தையும் அக உலகமா இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி இணைக்கக்கூடிய மையம் அநாகத மையம். அதற்கு மேல இருக்கிற விசுக்தி, ஆகினை, துரியம் 3 வந்து மேலாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழாதாரம், மேலாதாரம் சொல்லுவாங்க. இந்த மேல இருக்கிற மையங்கள் நம்ம வந்து அக உலகுல நம்ம பயணிக்கிறதுக்கு நமக்கு பயன்படக்கூடிய மையம். அப்ப இந்த மன இயக்கம் வந்து நமக்கு ஒரு சமநிலை அடையணும் அப்படின்னா அந்த சக்கரங்கள் வந்து மேல் நோக்கி இயங்குறதுக்கு ஆரம்பிக்கணும். மேல்நிலை மையங்கள் இயங்குறதுக்கு ஆரம்பிக்கணும். இப்ப உயிராற்றல் உடல் இருக்கிற எல்லா பாகங்களுக்கும் மூளையினுடைய சிற்றறைகளுக்கும் எந்த அளவுக்கு பரவுதோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆற்றல், மனோ ஆற்றல் அபரிமிதமா வேலை செய்யும். அப்ப உடலினுடைய சக்தி அதிகரிக்கும், மனதினுடைய திறன் அதிகரிக்கும், உடல் நலம் கிடைக்கும், மன வளம் பெறும். இதெல்லாமே இந்த சக்கராஸ் மேல நோக்கி இயங்கி வரும்போது ஏற்படக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸ். சரி, டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது நிறைய பேசணும். நம்ம அடுத்தடுத்த வகுப்புல உங்களுக்கு நம்ம வந்து இதை பற்றி பேசலாம். குறிப்பா ஒரு செய்தியை சொல்லி நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். என்னன்னா, முதல்ல ஏன் மகரிஷி ஆக்னை கொடுத்தாங்க, நமக்கு இந்த தவத்தையே கொடுத்துருக்கலாம்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அதாவது ஏன் மகரிஷி முதல்ல ஆக்னை கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஆக்னைக்கு வரணும் அப்படின்னா சொன்ன மாதிரி 10 ஆண்டு காலம் நீங்க வெயிட் பண்ணணும். 10 ஆண்டு காலம் ஒருத்தர் இதுக்குள்ள இருக்கிறாருங்கிறதே பெரிய விஷயம். அதனாலதான் நிறைய பேருக்கு தியானமே போகல, நிறைய பேர் தியானத்து பக்கமே வரல, தியானம்னாலே ஓடிட்டாங்க. ஏன்னா நீண்ட நாள் வந்து அவங்க அதுக்காக வேலை செய்ய வேண்டியதா இருந்தது. அப்ப மகரிஷி வந்து முதல்ல ஆக்னா சக்கரத்தை கொடுத்துட்டாங்க. அது அறிவுக்கான விழிப்பு நிலை. அதே போல எடுத்தோடனே கீழே இருக்கிற மையங்கள், நான் இப்ப கீழே இருக்கிற மையங்களை பத்தி பேசுறப்ப உங்களுக்கு அதனோட ஏன் மகரிஷி கீழே இருக்கிற மையங்களை எடுத்தோடனே கொடுக்கலன்னு உங்களுக்கு புரியும். அது ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு விதமான சக்திகள் அபரிமிதமா இருக்கு. ஒரு இடத்துல இருந்தா சித்துக்கள் கைகூடும், ஒரு இடத்துல இருந்தா சூக்கும சரீரம் ஆஸ்ட்ரல் டிராவல் வந்து கைகூடும், ஒரு இடத்துல இருந்தா ஆவிகளோட சக்தி நம்ம கூட தொடர்பு கொள்ளும். இப்படி நிறைய பவர்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ ஆரம்ப காலத்திலேயே இதை கொடுக்குறப்ப நிறைய பேர் என்ன ஆவாங்கன்னா டைவர்ட் ஆயிடுவாங்க. அந்த சக்திகளுக்குள்ள, சித்துகளுக்குள்ள மயங்கி உள்ள போயிடுவாங்க. அப்ப வாழ்க்கையினுடைய நோக்கமான இந்த இறையுணர்வை பெறுவது என்பது சாத்தியமாகாது.
அதனால மகரிஷி அவங்க நேரடியா முதல்ல அறிவுக்கான விழிப்பு மையமான ஆக்னை கொடுத்தாங்க. அதுல பிராக்டிஸ் பண்ண வச்சாங்க. அப்புறம் சாந்தி கொடுத்தாங்க. துரியம் கொடுத்து பிராக்டிஸ் பண்ண வச்சாங்க. துரியாதீதம்ங்கிற இறையுணர்வுக்கான தியானத்துல பிராக்டிஸ் பண்ண வச்சு இப்ப நம்மகிட்ட இருக்கிற தீமைகள் எல்லாம் அகத்தாய்வின் மூலமாக அழித்து ஜீவகாந்த பெருக்கத்திற்கான பயிற்சியும் கொடுத்து அதுக்கப்புறம் கடைசியா தான் நமக்கு வந்து இந்த 9 மைதாவத்தை கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ இவ்வளவு தூரம் ப்ராசஸ் பண்ணி கொடுத்தாதான் இதனோட பவரை வந்து நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம். சரிதானுங்க? அளவு முறை, உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், இந்த 5லயும் முடிந்த வரைக்கும் அளவு முறை காத்து கொள்ளுங்க. அதே மாதிரி அதிகாலையில் நேரத்தில் எழுவது, தியானிப்பது, இரவு நேரத்திலே உறங்குவது, சரிதானுங்களா? இந்த இயற்கை வாழ்வியல் இருக்கிறது, பச்சை தண்ணீர்ல குளிக்கிறது, இது எல்லாத்தையுமே தீவிரமா ஃபாலோ பண்ணு. நீங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க எல்லாரும். இன்னும் கொஞ்சம் தீவிரமா முடிஞ்ச வரைக்கும் ஒரு சாமிக்கு மாலை போட்டா, நான் அடிக்கடி சொல்றது அதுதான். சாமிக்கு மாலை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னையிலிருந்து 12 நாள், 12ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் ஒரு 10 நாள் அல்லது ஒரு 9 நாள் நீங்க மாலை போட்டீங்கன்னா எப்படி ஒரு விரத முறையா கடைபிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கடைபிடிங்க. நீங்க எவ்வளவு டெடிக்கேட்டடா அதுல இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு 23ஆம் தேதி உங்களுக்கு அந்த பவர் வந்து ஃபீல் ஆகும். அந்த தியானத்துல ஒரு அபரிமிதமான ஆற்றலை நீங்க பெறவும் முடியும். அது நம்ம இருக்கிற